வணக்கம் மாணவர்களே. இன்றைய நன்னெறி பாடம் உங்கள் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 33. நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினரை மதிக்கும் முறையையும் அதனால் ஏற்படும் மன உணர்வையும் எழுதுக. அதாவது நீங்கள் எப்படி மதிப்பீங்க, இந்த சூழலுக்கு ஏற்ப எப்படி மதித்து நடந்துக்குவீங்க, அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபருடைய மன உணர்வை நீங்கள் எழுதணும். ஓகே, உதாரணத்துக்கு 1வது என் படத்தை பார்த்தீங்கன்னா, இருவர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவர் கடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெற்றோர் பேசி கொண்டிருக்கின்றனர், நீங்கள் அவர்களை கடந்து செல்ல வேண்டும். அப்போ மதிக்கும் முறை, நீங்கள் எப்படி கடந்து செல்வீங்க? சற்று குனிந்து பணிவாக பெற்றோரை கடந்து செல்வேன். சரியா? ஸோ நீங்கள் குனிந்து கடந்து செல்வீங்க. அப்போ பெற்றோரின் மன உணர்வு எப்படி இருக்கும்? பெருமையாக இருக்கும். உங்களுடைய நடத்தையை கண்டு அவங்களுக்கு பெருமையாக இருக்கும், இல்லைன்னா பெருமிதமாக இருக்கும். அடுத்து 2வது சூழல். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இரவு உணவு உண்பதற்காக அமர்ந்திருக்கின்றனர். நீங்கள் முதலில் யாருக்கு உணவை பரிமாறுவீர்கள்? நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. சிறுவர்கள் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, தாத்தா பாட்டியும் இருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாக யாருக்கு முதல்ல பரிமாறுவோம்? வயதில் முதியவர்களுக்கு தான் முதல்ல நம்ம உணவு பரிமாறணும். ஸோ நம்ம தாத்தா பாட்டி இருவருக்கும் முதலில் உணவு பரிமாற வேண்டும். ஸோ மதிக்கும் முறை என்ன எழுதுவீங்க? தாத்தா பாட்டிக்கு முதலில் உணவை பரிமாறுவேன், இல்லைனா மூத்தோருக்கு முதலில் பரிமாறுவேன். இதில் என்னுடைய மன உணர்வு, இவங்களோட வயதை மதித்து நான் உணவு பரிமாறேன். அப்போ என்னுடைய மன உணர்வு எப்படி இருக்கும்? எனக்கு மன நிறைவாக இருக்கும். அதாவது நான் அவங்களுக்கு நல்லா சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். ஓகே, 3வது சூழல் பார்த்திங்கன்னா, தாத்தாவும் பாட்டியும் பேசி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அங்கு விளையாட கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் மதிக்கும் முறை என்னது? ஒருத்தவங்க பெரியவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் அங்கே விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேறு இடத்துல போய் விளையாடணும். ஓகேவா? அவ்விடத்தை விட்டு செல்வேன், இல்லைனா அவ்விடத்தை விட்டு வேறு இடத்தில் விளையாடுவேன். ஓகேவா? இதுதான் உங்களுடைய விடையாக இருக்கணும். ஓகே, இதில் தாத்தா பாட்டியின் மன உணர்வு என்னது? அவங்களும் ஓகே நீங்களாக புரிந்து கொள்கிறீங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும், இல்லைனா பெருமிதமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய விடைகள்.